பணப்பட்டுவாடா தொடர்பான வழக்குல நீதிமன்றத்துல ஆஜரான வேலூர் திமுக எம்பி கதிர் ஆனந்துடைய ஆதரவாளர்கள் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது வேலூர் தொகுதி திமுக வேட்பாளரான கதிர் ஆனந்த் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய உள்ளதாக கிடைத்த தகவலின் பேர்ல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில காட்பாடியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவருடைய சிமெண்ட் கிடங்குல பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 11 கோடி ரூபாய் மற்றும் வாக்காளர் பட்டியல் விவரங்களை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க. இது தொடர்பாக கதிர் ஆனந்த் எம்பியுடைய ஆதரவாளர்களான பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன், தாமோதரன் ஆகிய மூவர் மீதும் காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த வழக்கு வேலூர் நீதித்துறை நடுவர் முதலாவது நீதிமன்றத்துல நடைபெற்று வரும் நிலையில கதிர் ஆனந்த் நீதிமன்றத்துல ஆஜரானாரு. குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன், தாமோதரன் நீதிமன்றத்துல ஆஜராகலன்னா அவங்கள பிடிச்சு சிறையில அடைக்கும் சூழல் உருவாகும்னு நீதிபதி கண்டித்தாரு. ஆனாலுமே பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் ஆஜராகாததால அவர் கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை நவம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தாரு.